இன்னைக்கு பா வகைகள் பார்க்குறோம். பா அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாடல் அப்படின்றது மீனிங் ஓகேங்களா? அப்படின்னா கவிதை. அத கூட நம்ம வந்து பான்னு சொல்லலாம். அப்ப அந்த பா வகைகள் வந்து நம்ம எத்தனை வகைப்படணும்? 4 வகைப்படும். அதில ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெண்பா, நெக்ஸ்ட்டு ஆசிரியப்பா, தேர்ட் ஒன் வந்து கலிப்பா, ஃபோர்த் ஒன் வஞ்சிப்பா. வெண்பா அப்படின்னா செப்பலோசை கொண்டது. ஆசிரியப்பா அகவலோசை கொண்டது. கலிப்பா அப்படின்னா துள்ளலோசை கொண்டது. இந்த கலிப்பாக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னா, களி சாப்பிட்டா நல்லா துள்ளலா இருக்கலாம், நல்லா ஆக்டிவா இருக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை கொண்டது. வஞ்சிட்டே இருந்தாங்க மீன்ஸ் யாரைனா திட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, ஒரு மாரி சோம்பேறித்தனமா இருப்போம். ஸோ தூங்கலா இருக்கிறது அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செப்பலோசை. இந்த வெண்பாக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, திருக்குறள், நாலடியார் வந்து வெண்பாவால் ஆனது. ஆசிரியப்பா வந்து எங்க இருக்கு அப்படின்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்காதை இது 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியப்பால இருக்கு. அடுத்து இந்த வெண்பா வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். பாவகைனா 4, வெண்பானா 5, ஆசிரியப்பா அப்படின்னா அது வந்து எத்தனை டைப் அப்படின்னா 4 வகைப்படும். ஆசிரியப்பா வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகை. அப்ப பானாலும் 4 வகை, ஆசிரியப்பானாலும் 4 வகை. இதில் வெண்பா மட்டும் 5 வகை வரும். அதில் என்னென்னு பாருங்க. குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ருடை வெண்பா. ஓகேங்களா? இந்த டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 டைப் அது பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஆசிரியப்பாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியப்பா வந்து அடிக்கடி கேட்ட ஒரு கொஷின் ஆட் அவுட்ல கேட்பாங்க. இப்போ நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் மண்டில ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமண்டில ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமண்டில ஆசிரியப்பா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எது இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ நமக்கு அந்த டைப் வந்து தெரியணும். நெக்ஸ்ட்டு அது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். வெண்பா அப்படின்னாலே அது ஒரு ஓசை வந்து செப்பல் ஓசை கொண்டது. நெக்ஸ்ட்டு வந்து ஈற்றடி வந்து முச்சீராகவும், ஏனைய அடிகள் வந்து 4 சீராகவும். திருக்குறள் நமக்கு தெரியும். ஈற்றடினா இறுதி சீர்னு நம்மளுக்கு தெரியும். இறுதி சீர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும் திருக்குறளில். ஃபஸ்ட்டு சீர் வந்து என்ன இருக்கும்? 4 இருக்கும். அப்போ ஃபஸ்ட் லைன் வந்து 4 சீர், செகண்ட் லைன் வந்து 3 சீர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து இயற்சீர் வெண்சீர் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா பயின்று வரும். ஓகேங்களா? அப்போ வந்து வெண்பா அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஈற்றடி வந்து முச்சீராகவும், மீன்ஸ் வந்து 2வது லைன் வந்து 3 சீராகவும், ஏனைய அடிகள் வந்து 4 சீராகவும் இருக்கணும் அப்படின்றது தெரியணும். இயற்சீர் வெண்சீர் மட்டும் தான் இதில் வரும். வெண்பா அப்படின்னா இயற்சீர் வெண்சீர் மட்டும் வரும்ன்றது ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு தலையும் அதே தான். அங்கே என்ன சீர் வருதோ அதே தான் இங்கே வந்து வெண்டலைன்னு வரும். தலைன்னு வந்தால் வெண்டலைன்னு வரும். இப்போ இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை பயின்று வரும். தலை அப்படின்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை வரும். அடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்டிருந்தாங்க. அப்படியே ஆசிரியப்பாவோட அடியை எடுத்து வெண்பாக்கு கொடுத்துருந்தாங்க. இது கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போ அது தவறுன்றது அங்கே கரெக்டாக ஆன்சராக இருந்தது. அப்போ வெண்பா அப்படின்றது 2 அடி முதல் 12 அடி வரை என்ன பண்ணும் அப்படின்னா அமையும். வெண்பான்றது 2 அடி முதல் 12 வரை வந்து அடி அமையும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கள்ளி வெண்பால மட்டும்தான் 13 அடிக்கு மேல் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் காமனாக 2 to 12ஓட வெண்பா வந்து முடிஞ்சிடும். அதில் கள்ளி வெண்பா மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க 13க்கு மேலே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முடிப்பு வந்து எப்படி முடியும் அப்படின்னா ஈற்று சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். நிறை மலர் அதெல்லாம் நமக்கு தெரியும். அது அடுத்த பாயிண்ட்ல வரும்போது அந்த அலகிடுதல்ல பார்க்கலாம் இது. அப்போ முடிப்பு வந்து எதில் முடியும் அப்படின்னா நாள் மலர் காசு பிறப்பு இதில் வந்து முடியுன்றது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் ஆசிரியப்பா. ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை பெற்று வரும். இது வந்து ஈரசை சீர் வந்து மிகுதியாகவும், காய்ச்சீர் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா குறைவாகவும் வரும். எது மிகுதியாக வருதுன்றது நமக்கு தெரியணும். ஈரசை சீர் வந்து மிகுதியாக வருது, காய்ச்சீர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறைவாக வருது. இதோட தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தலை வந்து மிகுதியாகவும், ஆசிரியப்பா அப்படின்னாலே ஆசிரியர் தலை வந்து மிகுதியாகவும், வெண்டலை கலித்தலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரவியும் வரும். எல்லா இடத்துலையும் பரவி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வெண்பானா இங்கே இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலைன்னு தெரியணும். ஆசிரியப்பா அப்படின்னா ஆசிரியர் தலை மிகுதியாக வரும். வெண்டலை கலித்தலை வந்து விரவி வரும். எது விரவி வரும்ன்றது கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் இது.
இதோட அடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி வந்து ஸ்டார்ட்டிங்கில் இருக்கும். அப்புறம் எழுதுறவங்களோட இஷ்டத்துக்கு ஏத்தாப்புல எத்தனை அடி வேணாலும் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து ஆசிரியர் பாடம் ஒரு தனிச்சிறப்பு. நெக்ஸ்ட் இது எதில முடியுது அப்படின்னா, எகாரத்தில் வந்து முடியுது. ஆசிரியப்பா வந்து எதில முடியுது அப்படின்னா, எகாரத்தில் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வந்து உரையாடும் போது நம்ம எது மாதிரி ஓசை கொண்டது அப்படின்றத பார்க்குறோம். இதில் வந்து செப்பலோசை அப்படின்னா இருவர் உரையாடுவது. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்ட பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்ட கொஷின் இதுவும். இப்போ வெண்பாலேருந்தே 2 கொஷின் வந்திருக்கு பாருங்க. இப்போ செப்பல் ஓசை அப்படின்னா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அகவல் ஓசை அப்படின்னா ஒருவர் பேசுகிறத மட்டும் நம்ம சொல்கிறது வந்து என்னது அப்படின்னா அகவல் ஓசை. அதுவும் வந்து சொற்பொழிவாடுறது, ஒருத்தரே பேசிகிட்டு இருக்கோம், மேடையில் வந்து ஒருத்தரே பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன ஓசை அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம், அகவல் ஓசை. நெக்ஸ்ட்டு துள்ளல் ஓசை. துள்ளல் ஓசையே நமக்கு தெரியும், களி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து துள்ளலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அப்போ வந்து துள்ளல் ஓசை அப்படின்னா கன்று கன்று மாட்டோட கன்று வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா குதிச்சு குதிச்சு ஓடுதில்ல, அதே மாதிரி சீர்தோடும் துள்ளி வரும் ஓசை தான் நம்ம வந்து துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்கிறோம். துள்ளல் ஓசைனா ஒரு இடத்துல தாழ்ந்தும் வரும், அதுக்கப்புறம் வந்து உயர்ந்தும் வரும் அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட்டு தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசை அப்படின்னா ஒன்று லோயர் லெவலாகவே இருக்கும், சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தூங்கல் ஓசைன்னு சொல்கிறோம். இது வந்து மேக்ஸிமம் எப்படி வரும் அப்படின்னா தாழ்ந்தே வருது. ஓகேங்களா? அப்போ வந்து செப்பல் ஓசை அப்படின்னா இருவர் உரையாடுவது, அகவல் ஓசைனா ஒருவர் பேசுவது, துள்ளல் ஓசை அப்படின்னா தாழ்ந்தும் உயர்ந்தும் வர்றது, நெக்ஸ்ட் வந்து தூங்கல் ஓசை அப்படின்னா தாழ்ந்தே வருது அப்படின்ற டிஃப்ரென்ஷியேட் தெரியணும். நெக்ஸ்ட் இந்த அழகிடுதலுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அது எப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, குறியலுக்கு வந்து நான் 1 நம்பர் கொடுத்துருக்கேன், நெடிலுக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன், மெய்யெழுத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நேரிசை வந்து நம்மளுக்கு எப்படிலாம் வரும் அப்படின்னா, இந்த 1 குறிலாக இருக்கலாம், அப்படிலாம் குறில் கூட இந்த ஒற்று, ஓகேங்களா, இந்த 0 சேர்ந்து வந்தால் அது வந்து நேரிசை. அப்படி இல்லைன்னா நெடிலா வெறும் நெடில் வரலாம், அப்படி இல்லை நெடில் கூட 0வாக வரலாம். மீன்ஸ் வந்து மெய்யெழுத்து குறில் கூட மெய்யெழுத்து வந்தாலும் நேரிசை தான், நெடில் கூட வந்து மெய்யெழுத்து வந்தாலும் நேரிசை தான் அப்படின்ற எங்கள் கான்செப்ட் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் அதே நிறை. நிறை பார்த்தீங்கன்னா குறில் குறில் வந்தாலும் நிறை தான், குறில் குறில் வந்துட்டு அது கூட மெய் வந்தாலும் நிறை. அதே மாதிரி குறில் நெடில் கலந்து வந்துச்சு அப்படின்னா, குறில் நெடில் ஒற்று வந்துச்சுனாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நிறை அப்படின்றது சொல்லணும். இந்த கான்செப்டை வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். அப்புறம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி காமனாக இங்கே நான் சின்னதாக அப்படி எழுதியிருக்க பாருங்க. காமனாக வந்து மெய்யெழுத்து ஒரு சென்டென்ஸில் வந்து மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு அழகாக பிரிக்கலாம். 0 வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அதுக்கப்புறம் குறில் குறில் அப்படின்னு வந்துச்சுன்னா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் டூன் வந்துச்சு அப்படின்னு நெடில் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் பிரிக்கலாம் அப்படின்றத இதோட ஷார்ட்கட் இங்கேன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 7வது சீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் நம்ம திருக்குறளில் வந்து அந்த 7வது சீர் வருது பாருங்கள், காமனாக அந்த இடத்துல வந்து நம்ம மேக்ஸிமம் அப்ளை பண்ணுவோம். 7வது சீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேருன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து நாள், நிறைன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து மலர், நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின். இது வந்து 7வது சீரில் வரும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் இங்கே பிரிச்சிருக்கேன். அகர அது வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆ க பக்கத்தில் வந்து பிரிக்கலாம். இங்கே பாருங்க நான் 1க்கு 1க்கு பக்கத்தில் பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதேமாரி முதல அப்படின்றதும் இங்கே பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு எழுத்தெல்லாம் காமனாக மெய்யெழுத்து வருது அப்படின்னா அங்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், கோடு போட்டுடலாம். நீங்கள் கண்ணை மூடிட்டு கோடு போட்டு பிரிச்சிடலாம். அப்போ வந்து பாருங்கள் ஆ க 2 குறில் வந்திருக்கு. குறில் குறில் வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நிறைன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு குறில் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நிறை நேர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நிறை நேர்னு எழுதலாம். இப்போ செகண்டுக்கு வந்து பாருங்கள் குறில் குறியிலே வந்திருக்கு. அப்போது 1 1னே வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிறைன்னு எழுதலாம். நிறைன்னு எழுதிட்டு ப்ளஸ் கூட என்ன பண்ணலாம், வெறும் வந்து குறில் மட்டும் வருது. ஒரு குறில் அப்படின்னா நாங்கள் 1 மட்டும் போட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நேர் அப்படின்றது போடலாம். தேர்ட் ஒன் எழுத்தெல்லாம். இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு என்னது அப்படின்றது நிறை தான்.
குறில் தனியா வந்துச்சு, ஒற்று வந்துச்சுன்னா மட்டும் தான் நேர். மீதியெல்லாம் நீங்க நிறைன்னு கண்ண மூடிட்டு எழுதலாம். அப்ப நெக்ஸ்ட்டு வந்து என்னது இங்க? குறில் மெய்யெழுத்து. அப்ப குறில் மெய்யெழுத்து அப்டின்னா, அது வந்து நேர் வரும். அப்புறம் நெடில் மெய்யெழுத்து அப்டின்னாலும் நேர் வரும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஈஸியா பிரிக்க தெரிஞ்சுனா தான், நீங்க வந்து அலகிடுதல்ல வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த புக்ஸில வந்து பாருங்க, இந்த புக்கோட காப்பி நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இதில நீங்க எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றது, இங்க வாய்ப்பாடு வந்து காயா, கனியா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு இத படிச்சுட்டு, நெக்ஸ்ட்டு இத போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். இப்ப இது நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓரசை சீரா அந்த 7வது சீரா முடியிறது. இப்ப நெக்ஸ்ட்டு ஈரசை சீர் எப்படி வரும்? மூவசை சீர் எப்படி வரும்? அப்படின்றது நம்மளுக்கு இங்க தெரியணும். காமனா நேர் நேர்னு பிரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம தேமான்றது தெரியும். நிறை நேர் அப்படின்னா புளிமா, நிறை நிறை அப்படின்னா கருவிலம், நேர் நிறைன்றது குவிலம். இது தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து இது காயா இருந்தாலும் சரி, கனியா இருந்தாலும் சரி உங்களுக்கு எழுத தெரியணும். இப்ப இது தெரியணும், இது தெரியணும். கமலன் அதுக்கு முன்னாடி பிரிச்சேன் பாருங்க. அந்த வாய்ப்பாடு லெவலும் உங்களுக்கு தெரியணும். அப்ப அப்படி பிரியும்போது அப்படின்னா, லாஸ்ட் சீர் வந்து 3 சீரா வரும்போது 3 சீரா வரும்போது 3வது சீர் வந்து 1 மினிட் 3 சீரா வரம்போது நேர்ல முடிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம அத காய்ன்னு எடுத்துப்போம். 3வதா முடியல நிறைன்னு வந்துச்சுன்னா, நம்ம அத என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, கனி அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப நேர் நேர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். தேமா அப்படின்றது நேர் நேர் அப்படின்னா தேமான்றது. அப்ப நேரு முடிஞ்சிருச்சா, அப்ப என்ன பண்ணுவோம்? காய். அப்ப தேமாங்காய். நெக்ஸ்ட் அதே மாரி தான் உங்களுக்கு அத பிரிச்சு நீங்க ஈஸியா எழுதிடலாம். 3வது சேர் நேர்னு வந்துருச்சுன்னா, காய்ன்னு வரும் அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நிறையா, நேரா அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து மூவசை சீர் வந்து அழகா ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிரிச்சிடலாம். இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துரும். ஸோ நல்லா வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்குங்க.